ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டார்ட்டில் மூவி தான் பார்க்க போகிறோம், பிளட் லூக் கான்டினென்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எல்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்பவுமே நன்றி நண்பா. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், அந்த மோக்கோக்கில் அந்த சூட்டை பார்த்தீங்கன்னா வந்து லைக் கேஸாக வெனம் மாதிரியே யூஸ் பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய க்ளோன்ஸ் அதில் யூஸ் பண்ணுவோம், நான் உங்களுக்கு கடைசி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவோவில் ஒரு ஈவோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாடா சண்டை போட்டு பார்த்துலாம் ஃபைட் பண்ணிக்க. ஸோ அந்த ஈவோவுக்கும் நம்ம ஹீரோக்கு இதில் ஃபைட் நடக்குது. ஸோ ஹீரோ தப்பிச்சு வர மாதிரி தான் போவான். நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவனு முன்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்க. ஆனால் வந்து அவன் அட்டாக்கு, அந்த அட்டாக் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா க்ளோனாக மாதிரி தப்பிச்சிடும் அந்த வனம் மாதிரி இடத்துல. ஸோ நீ என்ன தான் தேடிட்டு இருக்கான்னு பின்னாடி வந்து அவனும் பயந்துட்டு இவனும் மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் க்ளோன் தானே, அது அதனால வந்து அவன் பவர் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணி அடிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீரோட ஃபைட்டும் வந்து பயங்கரமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி ஃபைட் பண்ணி தலையை வந்து இந்த இடத்துல மின்னல் வேகத்தை சால்வ் பண்ணிருக்கான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ சொல்கிறான் பரவாயில்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி ஃபைட் இந்த இடத்துல சுத்தமாக வெனம் மாதிரியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சுத்தமாக தரையா மாதிரி திடீர்னு ஏஞ்சி வரான், திடீர்னு வெனமா மாதிரி மாறான். அவனை ஒரு அடி அவனை தெரிஞ்சிருப்பான், எப்படி இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த இடத்துல அவன் வெப்பன் அந்த ஆர்மர் இருக்கும், அந்த ஆர்மரே போயிருக்கணும். இந்த ஆர்மர் மட்டும் இல்லை கண்டிப்பாக நான் சேர்த்துருப்பேன், இவன் எப்படி ஆர்மரே கோடு போகிறான் அப்படின்ட்டு அவனோட டொமைனை யூஸ் பண்ணி சுற்றிக்கிற எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெனம் மாதிரி வந்து தப்பிச்சு போயிட்டு இந்த ஈவோக்கு பின்னாடி இடத்துல வந்துருக்காங்க. இந்த ஈவோ நீ என்னதான் பண்ணாலும் தப்பிக்க முடியாதான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து அந்த கிராண்ட் மாஸ்டர் பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபைட்டு வந்து பயணம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்னதான் அட்டாக் பண்ணால் அந்த சூட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு மறைஞ்சி இந்த ஹீரோ வந்து காப்பாற்றிட்டு அப்படியே இவனும் இன்னொருத்தன பிரதர் நானும் அவனோட ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வேண்டி என்ன பண்ணுற எக்கச்சக்க பொருட்களை வச்சு ஹீரோ வந்து ரவுண்டாக பால் மாதிரி வந்து சீல் பண்ணிடுறாங்க. இடத்துல கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அவன் ஆர்மரில் எக்கச்சக்க அட்டாக் பண்ணி ஆர்மர் உடச்சிறாங்க. இடத்துல ஆர்மர் உடச்சவனு எப்படி ஆர்மர் வந்துச்சு என்ன காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி உனக்கு காத்திட்டு வந்துகிட்டு இருக்கா. ஸோ தலைவன் ஒட்டுன்னே வந்து வேணாம் மாதிரி அவனுக்கு ஒட்டம்புக்கு உள்ளே போயிடான். ஒட்டம்புக்குள்ள இருக்கிற கோர் வந்து டேரக்டா டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அந்த இடத்துல கோர் விட்டு செத்தனதும் அவன் அதே இடத்துல செத்துருவான். இந்த இடத்துல ஹீரோ சொல்லிருக்கான் அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவனும் வந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லைன்ட்டு ஹீரோ ஒட்டனே ஓட்டு போய் ஒரே அட்டாக்லாம் ஒன்று ஆர்மரை உடச்சிருவாங்க. இந்த இடத்துல எப்படி ஒரே அட்டாக்ல யார் வச்சா சரி என்ன விட்டு தயவுசெய்து கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அட்டாக் பண்ணி அவனோட கோர் இன்ஸ்டன்ட் உடச்சான். அவனும் எங்கள் ஆளுங்க ஒன்றை பழிவாங்குவோம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போக்க வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே அடுத்து அந்த எலி தான் வந்து சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் யோசிக்கிறான் நான் எப்படி என் பெர்த் நான் மறைச்சு தான் வச்சிருந்தேன், இவன் எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தா ஹீரோ முன்னாடி வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த லூ கிறிஸ்டல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒன்றும் சண்டை போகக்கூடாது அப்படின்னு அவனு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடாங்க. இவெல்லாம் சொன்னா திருந்த மாட்டானுங்க, கொன்னாதான் வேலைக்காகும் அப்படின்ட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ அவன் இப்போ இருக்கிற ஸ்பீடு பயங்கரமாக இருந்தான். அவனும் அசால்ட்டாக போயிட்டு அவனை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்க. நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல என்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தியது நெஞ்சுக்குள்ளே இருக்கே கேட்டாப்பே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதே இடத்துல கொண்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்டனு தான் ஓ மை காட் என்கிட்ட இன்னொரு கிறிஸ்டனுக்கு கிடைச்சிருச்சு ஆக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்மார்டல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இம்மார்டல் பிளேசஸ் வந்து ரெண்டு ஈவோ அவங்களோட கிறிஸ்டன். ஸோ அவனுங்க பிரேஸ்லெட்டும் வந்து இங்கே இருக்குது, அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாட்டா பிரேஸ்லெட் செக் பண்ணி பார்த்துட்டு டே லுங்ஃபைங் அதில் என்ன இருக்குது தெரியுமான்னு கேட்டால் இந்த இடத்துல 10 லூ கிறிஸ்டல் இந்த இடத்துல வந்து ஹீரோ வச்சுட்டு இருக்க. டே அது இந்த ஒரு கனெக்டட் டிவைஸ், அந்த கிரகத்தை தாண்டி 90 மைல்ஸுக்கு அப்பா அளவு இருக்கிறவங்களோட காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து வெளிலேருந்து யாரோ வந்து ஏலியன்ஸ் இங்கே கூட காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குது. அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அவன் அதில் வந்து மெசேஜுமே இந்த இடத்துல ஹீரோ வந்து படிச்சு பார்க்குறான், அவனுக்கு ஒன்றும் புரியல. அதில் நெக்ஸ்ட் சீசன் வந்து புதுசாக ஒரு பிளேஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த பிளேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாப் பண்ணால் ஒருத்தனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கா. அந்த இடத்துல எல்லா ஐஸுக்கு நட்டு வந்து ஐஸோட உருவத்தான் இந்த பேர் வந்து லார்ட் ஷி, ஃபுல் நேம் வந்து லார்ட் ஷி யாங். ஸோ அந்த லார்ட் ஷி யாங் கத்திக்கிட்டு இருக்கான். யாரு எவன்டா ரெண்டு டிசிப்ளினா கொண்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திக்கிட்டு சுற்றி இல்லைன்னு மிரண்டிடுறான். அவனு எக்கச்சக்க நோட்டீஸ் தூக்கி போட நோட்டீஸ் வந்த நோட்டீஸே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிழிச்சிருண்டா கொண்டு வந்து நிற்குது. ஸோ இது அவனோட ப்ரூஃப், இப்படி தான் இருப்பான் அந்த பிளாக் கலர் ஆரம்பத்தான் அவனை கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி பக்கத்தில் வந்துருக்கணும் மொத்த பேர் தேட ஆரம்பிச்சு. ஸோ வந்து ஹீரோ வந்து அந்த நான் ஃபேமிலி தான் இருக்காங்க, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க இடத்துல. ஸோ நான் ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தனா கொண்டுகிட்டே வந்துருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சி அவனை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சுற்றிட்டு இருக்கேன். இதை பார்க்குறது நான் ஃபேமிலி சேர்ந்தவன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஓடி இருக்கான். இந்த இடத்துல புதுசாக ஒரு கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள்ளிராணி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவளை வந்து தேடுங்க, அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம நாம் போ அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஒரு வேலை லுங்ஃபுங்கா இருக்குன்னு பேசும்போது லுங்ஃபுங்கிட்ட வந்துட்டு நான் அவங்க இவரு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிராணி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எதாவது அது எல்லாத்துக்குமே நான் தான் வந்து காரணம், நான் தான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கூட வாங்க, ஒரு 2 பேரும் தப்பிச்சு கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்ட நாகிலாம் சரியான ஷாக். இந்த இடத்துல உங்கள் அப்பா நினைக்கிறார். ஸோ என் கிளான் இவ்வளோ வருஷமாக இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு அவங்களை விட்டு நான்
ஓடி வர மாட்டேன், என்ன அப்புறம் நானே இந்த இடத்துல நானும் இங்கே சாகிறேன் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க எங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நாகி அப்படின்ற சொல்லிட்டு இந்த இடத்துல நாகி அழுதுகிட்டு இருக்கா. நாகி ஆண்கள் அழகக்கூடாதுடா, ஸோ தைரியமாயிரு, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, இவர்கிட்ட போய் நீ கற்றுக்க, நீ ஒரு பெஸ்ட்டு பவர்ஃபுல்லான ஆளாவா, நம்ம கிளானை திரும்ப கொண்டு வா நாகி, உன்கிட்ட வந்து இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அழுதுட்டு ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் கல்யாணிக்கு எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸோ நீங்கள் போக வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்ட்டு அவனை பற்றி அவங்க அப்பா வந்து நன்றியில் சேர்த்துட்டு போகிறான். இந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவோட மெமரியை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ எரேஸ் பண்ணுறான். இந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாகியை வந்து கூப்பிட்டு போயிட்டு இந்த இடத்துல லைக் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் கூப்பிட்டு போவோம். தென் அவங்க அப்பா வந்து நாபு அவர் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருவான் இந்த இடத்துல. ஸோ சொல்லுங்கடான்ட்டு ஸோ அந்த கிளானை சேர்ந்து எல்லாருமே அந்த ஃபேமிலி சேர்ந்து எல்லாருமே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இவரும் தெரியும் நிறைய பேர் இங்கே கொண்டுகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோவும் நாகி 2 பேரும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு எந்த காட்ஸு தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிட்டு. ஸோ இங்கே எல்லாம் அப்படியே போயிட்டு திடீர்னு ஒரு காட் பார்த்துறான். தலைமை அவனை அப்படியே வந்து ஹிப்னடைஸ் மாதிரி பண்ணி வந்து நடந்த மெமரி அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனை என்ன தெரியாமல் போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கல்யாணியும் வாட்ச் பண்ணிருக்கா. ஹீரோ வந்து அவங்க யாருக்கு வந்து படாமல் பார்த்தீங்கன்னா நாகி வந்து தூரமாக இந்த இடத்துல கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கூப்பிட்டு வந்த லார்ட் அப்படின்னு சொல்லி லார்டுக்கு வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மொத்த ஃபேமிலி வந்துருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறா இந்த லார்ட்ஷி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு மென்டல் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மென்டல் பவர் யூஸ் பண்ண அந்த இடத்தையும் ஒட்டச்சி வந்து துண்டா பீஸாக உடச்சிட்டு இருக்கான். அவனோட மென்டல் பவர் அந்த லெவல் இருக்கான். வந்து ஒரு ரிலீம் லார்ட். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து சேரை மட்டும் நின்றுட்டு இருக்கா. சொல்லுங்க அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தவங்க சொல்லுவான் ஸோ அவன் பேர் வந்து ஃபெங், அவனை வந்து நாங்கள் இந்த மேங்கூர் டைட்டில் தான் அங்கே பார்த்தோன்ற. அப்போ நீங்கள் தான் அவனை கூட்டு வந்திருக்கேன் அதான் கேட்குங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டுருக்கேன். அங்கே இடத்துல லாட்சியும் ஆமான்னு உடனே இந்த அங்கிள் லீயும் சொல்ல உடனே அவனை அங்கேயே ஃப்ரீ அந்த இடத்துல கொண்டுருவாங்க. அந்த இடத்துல அந்த லாட்சி இப்போ பார்த்துல மிரண்டு போயிருக்கான். இந்த இடத்துல வந்து இவர் இந்த கிளான் லீடர் நாபுகளும் சொல்லி நீங்கள் எப்படி கொள்றீங்க தயவு செஞ்சு கொள்ளதுன்னு கேட்டுட்டு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான், இப்போ பையன் எங்கே இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடத்துல வந்து என் பையன் வந்து அவனை பற்றி சொல்லி எனக்கு கேள்விப்பட்டிருக்கான், ஆனால் அவனை பற்றி எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த இடத்துல அவங்க ஆளுங்க ஃபேமிலி சேர்ந்து மொத்த பேர் கொண்டு வந்து ரத்த தெரிஞ்சுட்டு போயிருக்கு. எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படி கேட்டால் சொல்ல மாட்டேன். கல்லிதாரி அவர் முகத்தை பிடிச்சி சாவடிச்சு கிட்ட போயிட்டு ஒழுங்கா சொல்கிறான் அப்படின்னு மிரட்டி இருக்கா. லாக்டு சொல்லுவார் அவனை கொள்ளாத, அவன் தான் வந்து நம்ம ட்ராப்பில் வைக்க போகிற போரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடத்துல ஸோ வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் வந்து லாட்சி அவர் கண்டிப்பாக கொல்லப்பட்டான சித்திரவதைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்ற எல்லாரையும் கொண்டிருக்கேன் அப்படி சொல்லானுங்க. மற்ற எல்லா ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உனக்கு இன்டர்நெட்டாக அத்தியத்தில் கொண்டுருவானுங்க. ஸோ இந்த கிளான் லீடர் நாபு அவரை மட்டும் இந்த இடத்துல வந்து விட்டுருவானுங்க. ஸோ எல்லாரையும் கொண்டுகிட்டு பார்க்கணும் தெரியல. ஸோ அவனை கண்டிப்பாக அவனை பிடிச்ச அவனை ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாக்கியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரீச் பண்ண முடியாத வேற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரோலை கொடுத்து ஸ்பிரிட் கல்டிவேஷனுக்கான ஸ்க்ரோல் அப்படின்னு ஸ்க்ரோலையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே நீ யூஸ் பண்ணி சீக்கிரமாக கல்டிவேட் பண்ணி பிரேக் த்ரூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் சில முக்கியமான வேலைகள் இருக்குது, அதனால் அவன் கூட இருக்க முடியாது. நாகையும் பார்த்து ரொம்ப நன்றி சொல்லிடுவான். நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ வந்து ஸோ வந்து சேஃபாக கல்டிவேட் பண்ண நான் வந்து சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனையும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்பேஸ்ஷிப் அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ போயிட்டு பண்ணணும் அவனு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த டாஸ்க் சீக்கிரமாக வந்து முடிக்கணும், நம்ம டாஸ்க் எடுத்துகிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வந்து ஒரு சில வேலைகள் தான் பாக்கி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பாட்டு சொல்லுவாங்க இன்னும் நீ மட்டும் 2 கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண பிளட் பார் இல்லைன்னா அதை கல்டிவேட் பண்ண நல்ல இடம் வேணும் பார்பிட்டான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை கல்டிவேட் பண்ண நல்ல இடம்னா வந்து அந்த ஏன்ஷியன்ட் ரூயின் அந்த ரூயின் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இருக்கிற ஈவில் பிளாக் அதுவே உன்னோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரூயின் கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ போயிட்டு அந்த ரூயின் வந்து அதில் இருக்கிற கேஸ் வந்து ஹீரோ வந்து அஃபெக்ட் பண்ணி கொள்ளாது அந்த லெவலுக்குலாம் கிடையாது. ஸோ வந்து உனக்கு சரி தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ வந்து அதுக்குள்ளே போக ஸோ இந்த இடத்துலேயே வந்து அது ஈவில் ஃபாங்கோட சென்ஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரொம்பவுமே திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீரோவுக்கு வந்து மென்டல் பவர் கொஞ்சம் வந்து இழக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது, கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. இந்த ஃபீலிங் நல்லாவே இருக்கு, பிளட் செல்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகுது. கண்டிப்பாக இது வந்து நல்ல கல்டிவேட் பண்ணுற ரொம்பவுமே நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ வந்து யாரோ பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஸோ என் உடம்பு கொஞ்சமாக வந்து நல்லா ஆகிட்டு சொல்லிட்டு திடீர்னு அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தலையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக தான் தடுத்துருவான். ஸோ இவன் இந்த பிளட் இவன் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த இவன் இங்கே வந்தான் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கேன். ஸோ அவன் பண்ணுற அட்டாக் எல்லாத்தையும் ஹீரோ வந்து தடுத்துட்டு அவனுக்கு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவனை பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனுக்கு கையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேசர் கேனான்னு வச்சிருப்பான், அது தூக்கி போடணும் 2 லேஸ் வந்து ஹீரோ வந்து அதையுமே டிஸ்ட்ராய் பண்ணுவான். இந்த இடத்துல இவங்க 2 பேரும் இப்படியே வந்து மாற்றி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ தான் அந்த இடத்துல டாமினேட்டிங் இருக்கான். ஸோ அவன் என்ன தான் அட்டாக் பண்ண ஒன்றுமே வேலைக்கல. ஸோ அவன் ஹீரோ பார்த்தோன்னா குழம்பு திடீர்னு அந்த இடத்துல டோர் தான் வந்துடுவாங்க. ஸோ அவனை கொல்லான்னு போகும் இந்த இடத்துல. ஸோ இன்னொரு இவோவான்னு சொல்லிட்டு இருக்கா 2 பேரும் கூட இது மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இப்படியே போயிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து ட்ராப் மாதிரி போட்டு இந்த இடத்துல ஹீரோ வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட அதெல்லாம் வந்து வேலைக்காமல் ஹீரோட அசால்ட்டாக டாச் பண்ணிருக்கான். அந்த இடத்துல 3ஆவது வந்துடுவான். ஸோ ஒருத்தன் பார்க்கலாம் இந்த பிளாக் ரோப்பையும் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபெங்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ என்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பனா என்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வெப்பனா பாருங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு அவன் உள்ள இருந்து பார்த்தோன்னா
எக்கச்சக்க ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வெளியே எடுத்துருவான், எக்கச்சக்க டிராகர்ஸ் வெளியே எடுத்துருவான். ஸோ அது எல்லாத்தையும் கத்திரிக்கோள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் எல்லாம் வந்து ஷீல்டு தடுத்துருவாங்க, தப்பிச்சவங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா காணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஒருத்தனை வந்துட்டு ஜல்லட மாதிரி வெட்டி துண்டு அந்த இடத்துல போடுறாங்க. நேரத்தில் அது எல்லாம் போகிற ஸ்பீடில் எடுத்து ஸோ மற்ற 2 பேர் பார்த்தாங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். ஸோ இவனுங்க போயிட்டானுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அவனுங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சரி ஓகே இதில் போய் நம்ம கல்டிவேஷன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அந்த ஏன்ஷியன் ரூயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளட் காட் ரூயின், அந்த ரூயின்குள்ளே போகலாம். அதில் போக பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி அந்த ஃபாகோட ஈவில் ஃபாகோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஹீரோவோட உடம்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதுக்கேற்ற அடாக்ட் ஆக ஆரம்பிக்கிறது நேரத்தில். ஸோ இது நினைக்கலாம் ஸோ இது உண்மையிலேயே என் கல்டிவேஷன் ரொம்பவே நல்ல இடம், என் பிளட் செல்ஸ் எல்லாமே நல்லாவே எவால்வ் ஆகுது என்னால் தெரியும். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் புதுசாக பிறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் இடத்துல. சரி ஓகே இன்னும் இந்த டீப்பாக போகும், என்னதான் இதுக்குள்ளே இருக்குங்க அப்படிங்கிறத பார்த்தாகணும் அப்படின்ட்டு தலைவி இன்னும் டீப்பாக பிடிக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்தில் போக இன்னும் இன்ஸ்ட்டு அதிகமாக திடீர்னு ஒரு பெரிய மான்ஸ்டரோட கண்ணு வெளியே வரும். இதை பார்த்து ஹீரோ 8 வகையான மான்ஸ்டராக இது வச்சிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி மாதிரி இருபத்தியாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோஸ் பிஸ்ட், அந்த ஜோஸ் பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அட்டாக் பண்ண இருந்தாங்க. அந்த பிஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட மெமரியா. ஸோ இந்த பீஸ்ட் என் கோல்டன் ஹான்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது எனக்கு நல்ல புது ஸ்கில்லு கூட இந்த இடத்துல வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ அப்படின்னா மோகோ கிளானோட அவதார், அந்த அவதார் வெளியே விட்டுருக்கான். ஏன் அப்படின்னா நாக்கி சேஃபாக இருக்கானா எல்லா சுச்சுவேஷன் பார்க்குறது. அவன் ரியல் பாடி கோல்டன் அண்ட் ஜெயின் பாடி அதை வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளான் ஸோ பிளாக் க்ளோனும் பார்த்தீங்கன்னா வந்து நாகி சேஃபாக இருக்கான், அவன் எப்படி கல்டிவேட் பண்ணிருக்கான் அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாபு அவர் வந்து சாவல் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வச்சு நல்ல வேலை அந்த நாபு அவங்க அப்பா வந்து சாகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து பரவாயில்ல இந்த இடம் கல்டிவேஷன் பண்ணுறதுலாம் நிறைய அவன் அடுத்த கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. அந்த கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண அவன் செல்ஸ்லாம் திரும்ப ஜவாலாக ஆரம்பிச்சு. ஸோ ஹீரோ வந்து கொட்டூரமாக காத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, நான் நல்லாவே ஜபால் ஆகிட்டா அப்படின்னு போய் கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ இந்த மூச்சு ஆகிட்டுருக்கான். ஸோ இதனோட எனர்ஜி ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அடுத்த கிறிஸ்டல் வந்து அப்சர்வ் பண்ண டைம் வந்து சொல்லிருக்கேன். அவனோட சர்ச்சிங் பவர் வேற லெவலில் வந்து இதுவாக இருக்கு. அவனுமே வந்து நிறைய க்ளோன்கள் வந்து உருவாக்கி அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கான். ஸோ ஹீரோ நடக்கிறான். ஸோ வந்து நான் திரும்பவும் இன்னும் 2வது கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணது என்னோட ஃபைட்டிங் பவர் 50% வந்து அதிகமாக இருக்கு. ஸோ என்னோட அட்டாக் டேமேஜும் பயங்கரமாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருக்கேன். இல்லை சரி ஓகே இன்னும் டீப்பாக போகும், என்னதான் இதுக்குள்ளே இருக்குன்னா பார்த்தானா அப்படின்ட்டு ஹீரோ டீப்பாக கொஞ்சம் 3000 மீட்டர் 6000 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உள்ளே போயிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரு 15000 மீட்டர் கீழே போயிடுவாங்க நேரத்தில். ஸோ இவ்வளோ டீப்பாக இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்த்தோன்ட்டு தலைவன் போய் ஒரு இடத்துல இருக்கு. அவன் இறங்கினது யாருக்கும் சென்ஸ் ஆகுது, அவனும் கல்டிவேட் பண்ணிருக்கான். ஸோ எவனோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் அவனை கொன்னுடு அப்படின்ற மாதிரி அவனும் கமாண்ட் கொடுக்க அந்த இடத்துல வந்து 97 டீமன் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளேருந்து கொடூரமான கண்களோட ஒரு டீமன் வந்து தெரியுது. ஸோ ஹீரோ வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த இடத்துல இன்டென்சிட்டி ஃபாக் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா திடீர்னு ஹீரோக்கு வந்து இந்த கில்லிங் என்டன் கொடூரமான கில்லிங் என்டன் என்கிட்ட வந்துட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுத்து ரெடியாக வச்சுருக்கான். ஸோ ஹீரோ யோசிக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமனுங்கிற அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடால் எடுத்து வந்து ஹீரோ வந்து வெட்டதான் வந்துடுவான். அந்த இடத்துக்கு நல்ல ஒரு ஹீரோ தந்துருப்பான். அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டொமைன் அந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாற்றி போட்டு பொழந்துட்டுருக்கான். அவனுக்கு இந்த டீமன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கான். இவனோட கொஞ்சம் கண்டிப்பாக தோக்கடிச்சுனா 2 பேரோட ஃபைட்டிங் இன்ஸ்டன்ட் பார்த்து தலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமனோட ஒரு கையை பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துருவாங்க. இந்த இடத்துல இருந்தாலும் வந்து இந்த நிறுத்தலையே திரும்ப வந்து ஒத்த கை வச்சுட்டாங்க. தலை வந்து க்ளோன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த துண்டாக வெட்டி வந்து அந்த ஆர்ப அதிகமாக டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க விஷயத்தில். ஸோ அந்த டீமனை கொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த டீமனோட உடம்பு சல்லி நொறுங்கி கீழே வந்துருக்கு. பரவாயில்ல இவன் கூட ஃபைட் பண்ண நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு பேசி டெய்லி சுற்றிக்கிற எல்லா கல்லுமே வந்து பறக்க ஆரம்பிக்குது. இரண்டாவது ஹீரோ தப்பிச்சு வரலாம் நினைக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷனே பார்த்தீங்கன்னா ஒட்டையின மாதிரி கிடக்குங்க. இது வந்து பவர் ஆஃப் லா இல்லை பவர் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமென்ஷன் தாண்டி போய் ஹீரோட பிளட் செல்ஸ் இதே எல்லாமே உறைஞ்சி பண்ணுது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கறது, நீ என்கிட்ட இருந்தே தப்பிச்சு போடான்னு பார்க்குறாரு. பின்னாடி வந்து எவ்வளோ வந்து நிற்க இது பார்க்குற ஹீரோ என்ன ஃபீலிங், இந்த ஃபீலிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு அவன் சொல்லிட்டு பரவாயில்ல உன்னோட அடுத்த ரிலீம் இருக்கிற ஒருத்தனே நீ கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேர் வந்து பிளட் காட் பாக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று என்கிட்ட சரண்டர் ஆடு, இல்லை நான் செத்துப்போ அப்படின்ட்டு அவனுக்கு கவுண்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ 10 8 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவுண்டராக இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறது இல்லை யார் கவுண்டர் சொல்லிட்டே போயிருக்கான். இந்த இடத்துல என்ன பண்ணுறது என்னால் தப்பிக்க முடியல, என்னோட பவர்ஃபுல்லாக இருக்கான்ட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட கவுண்டர் கிட்ட வந்துருச்சு 4 3 2 அப்படி கிட்ட ஒரு ஹீரோ ஒரு இடத்துல முடியாமல் வந்து ஸோ வந்து நான் வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு கத்திடுவாங்க இந்த இடத்துல.
அவள் கத்துன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாக்கி வந்து பரவாயில்ல நீ ரொம்பவே நல்ல முடிவு வந்து எடுத்திருக்க அப்படி சொல்லிட்டு சரி வா நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் இன்னிலேருந்து நீ பிளட் கார்டு உங்களோட பாஸ்ட் எல்லாமே நீ மறந்துடும் நேம் முதல்ல மறந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து கூட்டு வருது உண்மையில இந்த பிளட் கார்டியன்ஸ் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோ நினைக்கிறான் அங்கே இருக்கிற பிளட் கார்ட்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக தெரியுறாங்களே அப்படின்னு யோசிச்சு பேருக்கு அவனே சொல்லுவான் ஸோ பிளட் கார்டியன்ஸ் எல்லாருமே கவனிங்க ஸோ உங்களோட புதுசாக உங்ககிட்ட வந்து ஒருத்தன் சேர்ந்துருக்கான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் கார்டு அவர் வந்து நம்ம கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் கார்டு உருவத்தை வந்து கும்பிடுவாங்க இந்த இடத்துல ஸோ இது பார்க்க ஹீரோ இது வந்து கோல்டன் ஆன் ஜெயிண்ட் மாதிரியே இருக்குது சோஸ் பீஸ்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ இங்கே வச்சிருக்கேன் அந்த சொல்லிட்டு இருக்கான் ஸோ இன்னிலிருந்து இவன் பேர் வந்து 97 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ ஹீரோ வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்கான் ஸோ இந்த இடத்துல 100 கார்ட்ஸ் உடனே வந்து ஒருத்தனை கூப்பிட்டு ஹாயோ இன்னிலேருந்து வந்து இவன் வந்து வாம்பு இருப்பை இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ வந்து நம்மளா பாக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து 8 கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணிட்டாரு அவர் மட்டும் 10 அப்சர்வ் பண்ணிட்டாரு அவனு வந்து பிளாக் வாரியர் ஆயிடுவாருன்னா ஹீரோ நினைக்கிறான் பிளட் வாரியருக்கு அப்புறம் பிளாக் வாரியரா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கல்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த ரிசோர்ஸ் இதுதான் வந்து ஈவில் ஃபாகோட வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இது கிட்டே வந்து கல்டிவேட் பண்ணுறது ரொம்பவுமே வந்து கொடூரமான விஷயம் ஆனால் நம்ம பாக்கியோ லீடர் அவர் வந்து அசால்ட்டாக அது கிட்டவே கல்டிவேட் பண்ணுவார் அதனால தான் அவர் வந்து லெஜெண்டாக இருக்காரு ஹீரோ எனக்கு இது கொண்டு இப்போ உண்மையிலே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் ஹீரோ வச்சுட்டு இருக்கான் நான் கல்டிவேட் பண்ணுறது இதான் நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ரிங் அந்த ஒரு பேங்கிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேங்கிளையும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் பாக்கி கிட்ட பார்த்தீங்கன்னா அவனை ரிப்போர்ட் பண்ணிட்டான் லார்ட் பாக்கி வெளியே வந்து ஃபெங்கினத்தை சுற்றிட்டு இருக்கான் நம்மளால நிறைய பேர் வந்து கொண்டுகிட்டு இருக்கான் நிறைய பீப்பிள்ஸ் நம்ம இனத்தவர்கள் வந்து நம்ம உலகத்தை சேர்ந்து கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஸோ வந்து ஃபெங் அவன் பேர் இதில் பார்விட வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஸோ சரி ஓகே இந்த 97 அவனா இருப்பான் நீ நினைக்கிறான்னு இருக்க 97 அவன் மேலே வந்து நல்லா கண்ணு வச்சுருக்கேன் சார் அவன் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ண அதே இடத்துல இருந்து கொண்டு போட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது கேட்டால் வந்து நம்ம பார்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களா பிளான் பண்ணுறேன் ஸோ ஹீரோ சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த கிறிஸ்டல் வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தா அந்த ஈவில் சோர்ஸ் கிட்ட போயிட்டுருக்கான் இதுக்கு மேலே என்னால் போக முடியல ஆனால் நான் வந்து கிட்ட போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் கோல்டன் ஆன் ஜெயிண்ட் அந்த ஒட்டம் மூலியமாக கிறிஸ்டல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க கிறிஸ்டல் ஒன்றா இருந்தது ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா 10 கிறிஸ்டல் இந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு கோல்டன் ஆன் ஜெயிண்ட் இந்த இடத்துல ஸோ வந்து பாக்கி வந்து மொத்தமாக இந்த மில்லியன் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 8 தான் அப்சர்வ் பண்ணுறோம் கோல்டன் அசால்ட் பண்ணுறது ஹீரோ நெக்ஸ்ட் ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த கல்லை வந்து யாரும் செக் பண்ணிட்டு போகிறாங்க அந்த கல்லே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாக் அந்த வெனம் சூட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெனம் க்ளோன் அந்த க்ளோன் மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெனம் க்ளோனும் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா கோல்டாக இருக்கேன் ஸோ அந்த ஃபெங்குங்கிற வந்து கண்டிப்பாக வந்து 97 இருக்க முடியாது ஏன்னா வந்து இவன் வந்து கல்டிவேட் பண்ணிருக்கான் வெளியே அந்த ஃபைட் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த வந்து வெனம் க்ளோன் அந்த வெனம் க்ளோன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கு எல்லாம் வந்து மிரண்டிட்டு இருக்காங்க யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொண்டு அந்த கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கான் ஹீரோ அவன் கல்டிவேஷனுக்காக ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒருத்தனா வந்து எல்லாருமே ஹீரோ வந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் கொண்டு அவங்களோட கிறிஸ்டல்ஸ் அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்லாம் வந்துகிட்டே இருக்கு இடத்துல ஸோ பார்ட் வந்து எக்கச்சக்க கிறிஸ்டல்ஸ் சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் ஆப்டேட் பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கிறிஸ்டல் அப்படின்னு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் ஷிப் வந்து காட்ட ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் மொத்தமாக வந்து அவன் வந்து 7659 டைம் வந்து போயிருக்கான் சார் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் நாக்கையும் நல்லா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாக்கி வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஸோ சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி அவனை மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ வந்து அந்த பிளாக் வேணாம் சூட்டை வச்சுட்டு எல்லாரையும் கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்படியே வந்து கல்டிவேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் இப்படியே வந்து பாஸ் ஆகுது ஸோ 80 வருஷத்துக்கு அப்புறமா காட்ட ஆரம்பிக்கிறேன் இந்த இதில் நாக்கி வந்து நல்லாவே ட்ரைனிங் ஆகிட்டு நல்லா வந்து பவர்ஃபுல்லான பீப்புள் வந்து ஆகிட்டான் நெக்ஸ்ட் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கல்டிவேட் பண்ணி அவனை பற்றி கோர் கிட்ட போயிட்டு உள்ளே போயிடாங்க இந்த இடத்துல ஸோ ஹீரோ போயிட்டு அந்த கோருக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சு அந்த கோர் வித்தியாசம் எதுவும் தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதுக்குள்ளே போக வந்து கோல்டன் ஆன் ஜெயின் மாதிரி சோஸ் பீட் இருக்கும் போதுலாம் அதே மாதிரி ஒரு பீஸ்ட் வந்து உள்ளே இருக்க மாதிரி காட்டுறாங்க அது வந்து ஒரு கரு மாதிரி இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஹீரோ நிற்கிறான் இது வந்து கோல்டன் ஆன் ஜெயின் மாதிரியே இருக்குது இது வந்து எனக்கு ஏதாவது ஸ்கில்லுக்கு அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கை பிரேக்கிங் கிளா அப்படின்ற ஒரு புது அட்டாக் பார்த்தா கோல்டன் ஆன் ஜெயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் கல்டிவேஷன் பிரேக் த்ரூ பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா க்ளோனிங் ஸ்கில் நல்லாவே இடத்துல மாஸ்டர் பண்ணிட்டா அப்படி எக்கச்சக்க வந்து க்ளோனிங் ஸ்கில் யூஸ் பண்ணி வந்து ஃபைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது எல்லாமே போயிட்டு கல்விஷன் நல்லா போயிட்டு ஸோ வந்து அந்த இடத்துல பாக்கியும் சந்தேகம் ஸோ யாராக தான் இருப்பாங்க தேனாலும் ஏன் கிடைக்க மாட்டான்ட்டு பாக்கியே வெளிலும் சர்ச் பண்ணதும் திரும்ப அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பாக்கியே வெளியும் வந்து அவன் சர்ச் அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி பார்க்க அவன் சர்ச்சிங்கும் கிடைக்க மாட்டான் ஸோ என்னோட சர்ச்சிங் ஸ்கில் மில்லியன் அந்த மைலுக்கு வந்து போக முடியும் ஸோ இது என்னன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல தான் அவன் இருப்பான்ட்டு தாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுட் லேயர்ஸ்க்கு மேலே வந்து பார்க்க ஆரம்பிக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து
ஏதோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து கொஞ்சமாக கிறிஸ்டல் அப்படின்னு மொத்தமாக வந்து 9816 கிறிஸ்டல் அப்ளைன் பண்ணிருக்கான். அவன் கோல்டன் ஆன் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 97 கிறிஸ்டல் அப்ளைன் பண்ணிருச்சு. அவனோட ஹியூமன் உடம்பு பார்த்தீங்கன்னா 3வது கிறிஸ்டலுமே இப்போ தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3வது கிறிஸ்டலோட பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இருந்தாலும் அது என்னார்மஸாக அந்த இதில் இருக்கு. இந்த இடத்துல ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பேஸ் பக்கத்தில் வந்து யாரும் நெருங்கிற மாதிரி திட்டு பேட்மேன் சீனில் கூட அது கண்டிப்பாக பாக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பாக்கியும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் வந்து கண்டுபிடிச்சான். இது கண்டிப்பாக ஏலியன் அப்படின்னு ஒட்டனே வந்து பிளட் கார்டியன்ஸ் 97வது நம்பரை வந்து ஒரு ஏலியன் அவனை பிடிச்சி கொள்ளுங்கடான்னு கத்துறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ ஆக்சுவலி வந்து பிளட் லூக் கான்டினென்ட்ல பார்ட் 2 நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா. ஓகே, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பை பை. பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. அடுத்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பை பை.